நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ டாடி. நீங்கள் செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ டாடி. நல்ல காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல நேரத்திலும் அப்பாவுடைய செல்லமான கரம் எங்களோடு கூடவே இருந்து எங்களை நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. இந்த ஆராதனைக்காக நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்கள் செய்த நன்மைகளுக்காக நன்றி. ஹல்லேலூயா. ஓ நன்றி நன்றி அப்பா. தேங்க்யூ டாடி. ஓ நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அப்படியே நம்முடைய இருதயம் அப்பாவுக்கு நேராக திரும்பட்டும். அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றியோடு துதிப்போம். அவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். இந்த காலை ஆராதனையிலே ஒன்று சேர்ந்து இணைந்து ஆராதித்து அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான ஒரு நல்ல பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க இருதயத்தின் ஆழத்தில். எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. ஒன்று சேர்ந்து பாடி ஆராதிப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, நன்றி அப்பா. இந்த நல்ல காலை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகள் நாங்கள் ஒன்று சேர்த்து இணைந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கூடியிருக்கிறோம். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. இந்த நல்ல ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் அறிவீர். எல்லாருடைய குறைகளையும் தேவன் அறிவீர். எல்லாருடைய பலவீனங்களையும் தேவன் அறிவீர். ஆமென். ஓ தேங்க்யூ டாடி. உங்கள் சமூகத்தில் வந்து யாவரையும் சுகமாக்கி விடுதலையாக்கி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தினீங்க. அதே தேவனுடைய வல்லமையான கரம் இப்பொழுதும் இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் தொடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். வல்லமையினால் நிரப்புகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆராதிக்கும் போதே வியாதிகள் எல்லாம் வெளியேறட்டும். தீராத வியாதிகள் எல்லாம் வெளியேறுவதாக. பல நாள்பட்ட வியாதிகள், பல வருடங்களாக இருக்கிற வியாதிகள், பரம்பரை வியாதிகள் எல்லாம் வெளியேறுகிறதுக்காக ஸ்தோத்திரம். தரித்திரம் குடும்பத்தை விட்டு வெளியேறுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். பண கஷ்டங்கள் எல்லாம் வெளியேறுகிறதுக்காய் நன்றி. பண தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய கனிகளாலும் வரங்களாலும் நிரப்பிக்கொண்டே இருப்பதற்காக ஸ்தோத்திரம். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், பிரிவினைகள் எல்லாம் நீங்குகிறதுக்காய் ஸ்தோத்திரம். சமாதானம், சந்தோஷம், ஒற்றுமை உண்டாகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. அவர்கள் துதித்தார்கள், எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிந்தார்கள் என்று சொன்னது போல ஆண்டவரை பாடி துதிக்கும் போதே பிசாசானவன், சத்துருவானவன் மின்னலை போல விழுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். வெட்டுண்டு மடிகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். தேங்க்யூ. உங்க வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதுக்காய் நன்றி. நீங்க உண்மையுள்ள தேவன். ஆமென். உங்க வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். நன்மையினால் எங்களை திருப்தி ஆக்குவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீங்க. அதை நீங்க செய்து முடிப்பதற்காக நன்றி செலுத்தும். அப்போடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் டாடி. அர்ப்பணிக்கிறோம். ஒன்று சேர்ந்து இருதயத்தின் ஆழத்திலும். எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர். எல்லாரிலும் பெரியவர். தெய்வங்களுக்கெல்லாம் பெரியவர். ஆமென். இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர்,
சர்வ வல்லமை மிக்க தேவன். அவருடைய சமூகத்தில் நீங்க இருக்கிறீங்க, சாதாரண நினைக்காதீங்க. அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. இந்த நல்ல காலை ஆராதனையில் உங்க வாழ்க்கையே மாறப்போகுது. இயேசுவின் நாமத்தினாலே பெரிய தேவனிடத்தில் வந்திருக்கிறீர்கள். உங்க பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு முன்னாடி சப்பமேற்று லேசான காரியம். உங்க பிரச்சனையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவது அவருக்கு ஒருவருக்குமே எளிதான காரியம். அவர் ஒருவராலே கூடும், வேறு ஒருவராலும் கூடாது. ஆமென். அப்பேற்பட்ட வல்லமையான தேவனிடத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அவர் உங்களை விடுவிப்பார், அவர் உங்களை துதிக்க வைப்பார், அவர் உங்களை சாட்சிய வாழ வைப்பார். ஆமென். எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர், எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டிப்பவர், சர்வத்தில் உயர்ந்தவர். நீங்க ஏதோ கல்லையோ மண்ணையோ கும்பிடல, மரத்தையோ கும்பிடல, அதுக்கு வாய் இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லை, அப்படிலாம் கிடையாது. நீங்க உயிருள்ள தேவனை கும்பிடுறீங்க. நீங்க ஆராதிக்கிற இப்ப பாடுற இந்த சாமி உயிரோட இருக்கிறார். அவன் உங்கள் மத்தியிலே இருக்கிறார், நம் மத்தியிலே இருக்கிறார், நம்மோடு நடுவிலே வாசமா இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். அவர் மிகப்பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். காதை படைத்தவர் கேளாதிருப்பாரோ? ஆமென், ஆமென். உங்க தேவைகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாகவே உங்கள் தேவைகள் என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். நிச்சயமாக அவர் உங்களை விடுவிப்பார், நிச்சயமாக அவர் உங்களை ரட்சிப்பார். ஒன்று சேர்த்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர். பாடுங்க. சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். ஆமென். உங்க சரீரத்தில் ஒரு வியாதி இருக்கக்கூடாது. இப்ப பாடுற நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, சத்தியம் இதுவே, ஒத்த வியாதி கூட உங்க சரீரத்தில் இருக்கக்கூடாது. ஆமென். இன்னைக்கே உங்க வியாதி எல்லாம் ஓடும் உங்களை விட்டு, அதாவது இருக்க முடியாம ஓடிடும். இது என் சரீரத்தில் இருக்கிறது தேவனுக்கு சித்தம் இல்லைன்னு நீங்க அறியும் போதுதான் அது ஓடும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நேற்று நம்ம சாயங்காலம் பார்த்தோம். ஆமென். ஏசப்பா கிட்ட வந்து சுகமானவர்கள் உண்டு. தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஏசப்பா கிட்ட வந்து வேலைக்காரனை சுஸ்தமாக்குறவரும் உண்டு. ஆனால உங்களையும் கர்த்தர் சுகப்படுத்துவார், உங்க குடும்பத்தாரையும் கர்த்தர் சுகப்படுத்துவார், உங்க உறவினர்களையும் கர்த்தர் சுகப்படுத்துவார். நீங்க தேவ சமூகத்தில் யாரெல்லாம் சுகமடையணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் சுகப்படுத்துவார். உங்களையும் சுகப்படுத்துவார், அவர்களையும் சுகப்படுத்துவார். ஆமென். அந்த தேவனுடைய வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால். பெரிய தேவன். ஆமென். இந்த உலகத்தில் இதுவரை நீங்கள் காணாத மகிமையான காரியங்களை காண்பீர்கள். ஆமென். ஓ தேங்க்யூ டாடி. ஆமென். இது கடைசி காலம் என்றால் தேவனுடைய மகிமையினால் இந்த பூமியெல்லாம் நிரப்பப்பட வேண்டும். ஆமென். உங்களை கொண்டு என்னை கொண்டு தான் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ டாடி. பவுல் மெலித்தா தீவில் வியாதிப்பட்டிருந்த அத்தனை பேரையும் பவுல் சுகமாக்கினார். பவுலை ஒன்றும் சேதப்படுத்தவில்லை.
பெரியன் பாம்பு கடிச்சும் கூட பவுலுக்கு ஒன்றும் ஆகலை. ஆமென். அப்படித்தான் இருக்கணும். தேவன் அப்படிதான் உங்களை என்ன டிசைன் பண்ணியிருக்கிறார். ஆமென். ஓ தேங்க்யூ டாடி. நன்றி அப்பா. கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. புதுபலன் உண்டாகிறது. தாகம் உள்ளவர்களுக்கு தண்ணீர் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ டாடி. வியாதியாக இருக்கிறவங்க ஆமென், என் சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதியும் இப்பொழுதே வெளியேறட்டும் அப்படின்னு சொல்லுங்க. நிச்சயமாக அது உங்களை விட்டு நீங்கி போகும். ஓ தேங்க்யூ டாடி. அப்புறம் போய் டெஸ்ட் எடுத்து பாருங்க, அது இருந்த தடமே தெரியாது. ஆமென். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், என் சரீரத்தில் ஒரு வியாதியும் இருக்கக்கூடாது. புதுசாக எந்த வியாதியும் வரக்கூடாது. எனக்கு மாத்திரம் இல்லை, என் குடும்பத்திலையும் ஒருத்தருக்கு இருக்கக்கூடாதுங்கிறது நான் வைராக்கியமாக இருக்கிறேன். நீங்களும் வைராக்கியமாக இருங்க. ஆமென். எல்லா வியாதிகளும் நம்மளை விட்டு ஓடி போகும். ஓ நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஓ ரீமாலரப செமெலே மேரே மேலே மேரே மேலே மேலே கரதனனனனரப. தேங்க்யூ டாடி. ஒவ்வொருவரையும் உங்கள் மகிமை நிரப்புகிறதுக்காக நன்றி. ஒவ்வொருவர் சரீரத்திலிருந்து வியாதிகள் வெளியேறுகிறதுக்காக நன்றி. சாத்தான் மின்னலை போல விழுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். 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 ஓ நன்றி அப்பா. உங்கள் வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஒவ்வொரு சரீரமும் விளைநடையட்டும். நாள்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் இன்றைக்கு சுகமாகும். இன்றே ரட்சணை நாள். இன்றே தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்பும் பொழுது உங்கள் வியாதி நீங்கி நீங்கள் சுகமடைவீர்கள். ஆமென். எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் சந்தேகமே படாது. வியாதியை விட கர்த்தர் பெரியவர். ஆமென். எதிரே நம்புறீங்க சொல்லுங்க. என் சரீரத்தில் இருக்கிற வியாதியை விட, என் உள்ள இருக்கிற அவயங்களில் இருக்கிற வியாதியை விட, பலவீனத்தை விட வியாதியை சுகமாக்குற என் தேவன் பெரியவர். வியாதி என்னை விட்டு விலக்குகிற என் தேவன் பெரியவர். என் பரிகாரியாகிய கர்த்தர் ஆமென் என்னை பரிபூரண சுகப்படுத்துவார். சொல்லுங்க. பரிகாரியாகிய கர்த்தர் பரிபூர்ண சுகப்படுத்துவார். ஆமென். ஓ நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவரே நம்முடைய பரிகாரம். ஆமென். வியாதிக்கான பரிகாரம் இயேசு கிறிஸ்து. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகி இருக்கிறோம். ஹல்லேலூயா. வியாதி பரிகாரம் என்ன செய்யணும்? ஒரு பரிகாரம் செய்ய வேண்டாம். அவர் எல்லாத்தையும் செஞ்சுட்டார். அவருடைய தழும்புகளால் நம்ம சுகமாயிட்டோம். அதை நம்பினா மட்டும் போதும். உங்கள் வியாதியை உங்களிலிருந்து விடுதலையாக்க அவரால் முடியும் என்று நீங்கள் நம்புவீர்கள் என்றால் இப்பொழுதே உங்கள் வியாதி உங்கள் சரீரத்தில் இருக்காது. இந்த வியாதியை இயேசுவால் சுகமாக்க முடியும். அவர் இன்னைக்கு உயிரோடு தான் இருக்கிறார் என்றால் உங்கள் வியாதி உங்கள் சரீரத்தில் இருக்காது. அது எவ்வளோ பெரிய வியாதியாக இருக்கட்டும். ஆமென். அப்படிப்பட்ட வல்லமை இப்பொழுது உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க. ஓ தேங்க்யூ டாடி. இதுக்கு முன்னாடி வியாதி ஓடலையே போகலையே, இன்னைக்கு மட்டும் எப்படி போகுது அப்படி நினைக்காதீங்க. இன்றே ரட்சணை நாள். அன்னைக்கு உங்கள்கிட்ட விசுவாசம் இருந்திருக்காது, இன்னைக்கு விசுவாசத்தில் இருப்பீங்க. ஆமென். ஆனால் அன்னைக்கு நீங்கள் மாம்சத்தில் கேட்டிருப்பீங்க, இன்னைக்கு ஆவியில் கேட்பீங்க. ஆமென். அதனால் இன்றே ரட்சணை நாள். இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தினால் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பலவீனங்களும் வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தினால் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், சீசனுக்கு வர்ற வியாதி, அந்த வியாதி, இந்த வியாதி எல்லாம் வெளியேறட்டும். நீங்கள் வியாதியோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல. ஆமென். சுகம் உண்டாகட்டும். பெற்றுக்கொள்ளுங்க. ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்போ உங்கள் வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதுக்காக நன்றி. இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். 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 உங்களுக்கு சுகம், உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தாருக்கு சுகம், விடுதலை உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினால். அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்ற வார்த்தை நம்ம ஊழியத்தில் நிறைவேறுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். இதனை பார்க்கிற கேட்கிற உங்கள் காது பாக்கியம் உள்ள. ஆமென். ஆஸ்பத்திரிக்கே போகாமல் பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் தருகிறார். பல லட்சங்கள் செலவு பண்ண வேண்டிய வியாதியெல்லாம் கர்த்தர் ஒரு நிமிஷத்தில் சுகப்படுத்துகிறார். இலவசமாய் சுகப்படுத்துகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. ஓ தேங்க்யூ. என்னென்ன வியாதியினால் பயந்துட்டு இருக்கிறீங்களோ, எந்தெந்த வியாதி உங்களை கஷ்டப்படுத்துதோ, அந்த வியாதியெல்லாம் நினைவு கூர்ந்து அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இனி இருக்காது பிரதர் அண்ட் சிஸ்டர். இனி அதுக்காக நீங்கள் பணம் செலவழிக்கிறதெல்லாம் இருக்காது. ஆமாம். இனி அதுக்காக பணம் செலவழித்து மாத்திரை மருந்து எடுக்கிறதெல்லாம் இருக்காது. இன்றே ரட்சணை நாள். கர்த்தர் உங்களை பரிபூரண சுகத்தை தந்து ஆமென். உங்கள் பொருளாதாரத்தை வீணா போக விட மாட்டார். வீண் செலவு உங்களுக்கு வராது. நீங்கள் வேதனையற்ற ஐஸ்வர்யவான்களாய் மாறுகிறீர்கள். உங்கள் வருமானம் வீணான செலவுக்கு போகாது. உங்கள் வருமானம் மருத்துவமனைக்கு போகாது. உங்கள் வருமானம் வைத்தியர்கிட்ட போகாது. ஆமென். இயேசு கிறிஸ்து பரிபூரண சுகத்தை தருகிறவராக இருக்கிறார். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னுடைய ஆஸ்தி எல்லாத்தையும் விற்று வைத்தியத்துக்காக செலவு பண்ணி கொஞ்சம் கூட சுகத்தை பெற்றுக்கொள்ளல. 12 வருஷம் வியாதி. ஆனால் ஏசப்பாவை வந்து விசுவாசத்தோடு ஒரே ஒரு தொடுதல் தான், வஸ்திரத்தை தொட்டிச்சு உடனே சுகமாயிட்டு. அப்படித்தான் எனக்கு அன்பானவர். உங்கள் பணம் விரயமாக
போகக்கூடாது. உங்க பணம் வைத்தியர்கிட்ட போகக்கூடாது. வியாதியஸ்தர்களுக்கு தான் வைத்தியம் தேவை. ஆமென். ஆமா, ரட்சிக்கப்படாதவங்களுக்கு, ஆண்டவர் அறியாதவங்களுக்கு மருத்துவமனை தேவை. ஆண்டவர் அறிஞ்ச உங்களுக்கு அவரே பரிகாரி. அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமாயிட்டீங்க. உங்க வியாதி எல்லாம் அவர் முடிச்சிட்டார். உங்க வியாதிக்காக தான் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். நீங்க வியாதியும் வலியும் வேதனையும் அனுபவிக்க கூடாது என்பதற்காகத்தான் அவர் எல்லா வலியும் வேதனையும் அனுபவிச்சார். பிரதர் அண்ட் சிஸ்டர், நம்புறீங்களா? ஆமென், ஆமென். உங்க சரீரத்திற்கு எல்லா வியாதியும் வெளியேறுவதாக என்று சொல்லுங்க. என் சரீரத்தில் ஒரு வியாதி கூட இருக்கக்கூடாது. ஏன்னா தேவனுக்கு இது சித்தமே கிடையாது. என் சரீரம் வியாதியோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல. சொல்லுங்க, என் சரீரம் வியாதியோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல. வியாதியை என்னை விட்டு நீ வெளியேறு. ஆமீன். என்னென்ன வியாதி இருக்குதோ அதை பார்த்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தில். ஏசப்பா ஆதியிலே தேவன் பேசினார். எதெல்லாம் பேசினாரோ அது அப்படியே அமைந்தது, அப்படியே நடந்தது. அதே போல நீங்க என்ன பேசுறீங்களோ அது உங்க சரீரத்துல நடக்கும். ஆமென். உங்க சரீரத்தை விட்டு வெளியேற வேண்டியதெல்லாம் வெளியேறும். ஆமென். உங்க சரீரத்துல உற்பத்தி ஆக வேண்டியதெல்லாம் உற்பத்தி ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உங்க வியாதி எல்லாம் பார்த்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் வெளியேறு. ஆமென். இந்த சரீரத்தில் இருப்பது தேவ சித்தம் அல்ல. நான் அவருடைய தழும்புகளால் குணமாகி இருக்கிறேன். ஆதலால் நான் குணவீனமா சுகவீனமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். நான் சுகவானா இருக்கிறேன். நான் சுகவீனனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் எனக்காக என்னுடைய வியாதிகளை எல்லாம் சுமந்து கொண்டார். ஆமென். அவருடைய தழும்புகளால் நான் குணமாகி இருக்கிறேன். எல்லா வியாதியும் சரீரத்தை விட்டு வெளியேறட்டும். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால் பேசுங்க. நீங்க பேசுறதுல விசுவாசம் இருந்துச்சுன்னா அப்படியே நடத்தணும். அந்த வியாதி அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில வரவே வராது. ஆமென். சாட்சியாய் தேவன் நிலை நிறுத்துவார். ஆமென். அந்த வலியும் வேதனையும் நீங்க அனுபவிக்க மாட்டீங்க. அது சுகரா இருக்கலாம், ப்ரெஷரா இருக்கலாம், காலம் பூரா மாத்திரை மருந்து எடுத்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற வியாதியா இருக்கலாம். அதெல்லாம் உங்களை விட்டு நீங்கி போகுது. இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புகிற நன்றி. பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் நிரப்புகிறதை நான் என் ஆவியில் உணர்கிறேன். உங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதியும் வெளியேறுது. அதனுடைய ஆணி வேரிலிருந்து அது பிடுங்கி எறியப்படுகிறது. ஆமேன். அது இருந்த இடமே தெரியாம மாறுகிறது. எதுவா இருக்கட்டும், வாட் எவர் மேபி, உங்க சரீரத்தில் எந்த பலவீனம் எதெல்லாம் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையோ அதெல்லாம் வெளியேறுது. ஆமேன். சின்ன பருவா இருந்தா கூட சரி, இயேசுவின் நாமத்தினால். ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் பட்டு போகிறது. எல்லா ஆணி வேரிலிருந்து பிடிங்கி எறியப்படுகிறது. தேவனுடைய வல்லமைக்கு முன்னாடி எதுவும் நிற்காது. தேவனுடைய வல்லமைக்கு முன்னாடி எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் எப்பேற்பட்ட பலவீனமாக இருந்தாலும் நிற்க முடியாது. அது இப்பொழுதே உங்கள் சரீரத்தை விட்டு வெளியேறுகிறது. இயேசு கிறிஸ்து நாமத்தினால், இயேசுவின் வல்லமையில நாமத்தினாலே நான் ஒவ்வொரு சரீரத்தையும் பேசுகிறேன். தகப்பனே, உங்கள் வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதுக்காய் நன்றி அப்பா. வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதுக்காய் நன்றி. தேங்க்யூ டாடி. இயேசப்பாவுடைய வல்லமையான கரம் உங்களை தொடுகிறது. ஆமென். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். உங்கள் சரீரத்திலிருந்து வியாதி வெளியேறுகிறது. அது எப்படினாலும் வெளியேறும். சிலருக்கு கொட்டாயி ஏப்பம் அப்படியெல்லாம் அசுத்தாவி வெளியேறும். எப்படினாலும் வெளியேறும். ஆனால் வெளியேறுது. இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுது. உங்கள் வியாதி எல்லாம் வெளியேறுவதா நான் ஒவ்வொரு சரீரத்தையும் கட்டளையிடுகிறேன். ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கிற பொல்லாத வியாதிகள் எல்லாம் வெளியேறுவதாக. ஆமென். வைரஸ்கள் எல்லாம் வெளியேறுவதாக. தேங்க்யூ டாடி. ஆமென். எல்லாம் நார்மல் ஆகட்டும். சுகர் நார்மல் ஆவதாக, ப்ரெஷர் நார்மல் ஆவதாக, கொலஸ்ட்ரால் எல்லாம் கண்ட்ரோல் ஆவதாக. இயேசுவின் நாமத்தினால, தேவனுடைய வல்லமையில நாமத்தினால. ஆமீன். ஒரு மருந்து, ஒரு மெடிசனுக்கு பவர் இருக்குன்னு ஆண்டவரே, அதை விட உங்கள் வார்த்தைக்கு வல்லமை அதிகம். ஆமீன். இப்பொழுதே ஒவ்வொருவரையும் உங்கள் வல்லமை உள்ள வார்த்தை சுகப்படுத்துகிறதுக்காக நன்றி. நீங்கள் வார்த்தை எனக்கு சுகப்படுத்துகிறதுக்காக நன்றி. மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதுக்காக நன்றி. வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதுக்காக நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாக நிரப்ப விட்டுக் கொடுங்க. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. ஆமேன். நீங்கள் விடுதலையோடு தான் நீங்கள் போகணும். இன்னைக்கு உங்கள் வியாதி எல்லாம் நீங்கள் தான் நீங்கள் போகணும். நான் விட மாட்டேன். தேவனுடைய சித்தம் அல்ல வியாதி சரீரத்தில் இருப்பதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. இனி விடவே மாட்டேன். இயேசுவின் நாமத்தினால் நம்ம எல்லாருடைய சரீரமும் சுகம் அடைந்தே ஆக வேண்டும். அப்பா செய்வார். ஆமென். அப்பா செய்வார். அவர் செய்து முடிப்பார். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுகிறதுக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா.
பாய்கின்றதே. உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. ஆமே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. தேவனுடைய வல்லமை உங்கள் சரீரம் முழுவதும், நாடி நரம்பும் இரத்தம் திசுக்கள் எல்லாவற்றில் ஓடுருவுகிறது. தேவனுடைய வல்லமை உங்கள் சரீரம் முழுவதும் ஆமே பாய்ந்து செல்கிறது. ஓ தேங்க்யூ டாடி. ஆமே. நாமே நரம்பு மண்டலங்களில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் வெளியேறுகிறது. ஆமே. இரத்தத்தில் இருக்கிற இரத்த உறைதல் எல்லாம் 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 இரத்த குழாயில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் வெளியேறுகிறது. எல்லாம் சரியாகிறது, சீர்படுகிறது. ஆமே. ஓ நன்றி ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. thank you டாடி. ஆமென் 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 ஆமென். ஓ நன்றி ஆண்டவரே. உங்க மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்க வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இயேசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. இயேசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே. நாமே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. ஓ சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. எத்தனை பேர் நம்புறீங்க? இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பா. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி எங்கும் பாய்கின்றதே. ஓ இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி எங்கும் பாய்கின்றதே. உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. ஆமே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. ஓ சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இயேசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. பாடுங்க. இயேசையா என் இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. ஓ சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. ஆமே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி எங்கு பாய்கின்றதே.
இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி எங்கும் பாய்கின்றதே உங்க வல்லமையால் சுகமானே உங்க வார்த்தையால் சுகமானே நாமே தழும்புகளால் சுகமானே உங்க தயவே நான் சுகமானே ஏசையா ரட்சகரே ஏசையா என் ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே பாடுங்க ஏசையா என் ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே உங்க வல்லமையால் சுகமானே உங்க வார்த்தையால் சுகமானே உங்க தழும்புகளால் சுகமானே உங்க தயவினால் சுகமானே ஆமென் சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே வல்லமை நதியாய் பரவி பாயுதே சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே வல்லமை நதியாய் பரவி பாயுதே எத்தனை விசுவாசிக்கிறீங்க ஆமென் ஹல்லேலூயா thank you daddy ஓ நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் உலக பிரமாணமா வளர 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 தேஞ்சு போகும் சரிங்களா ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆண்டவருடைய பிள்ளையா கர்த்தருக்குள்ளே நீங்கள் வளர 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 எல்லாம் பலன் அடையும் கரங்களை தட்டி ஆமே சொல்லுங்கள் உலகப்பூர்வமாக வளர 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 வயசு போக 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 பலன் குறையும் இது சாத்தியம் இது சத்தியமும் கூட இப்படி தான் இருக்கும் ஆனால் கர்த்தருக்குள் நீங்கள் வளர 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 கர்த்தரை அறிகிற அறிவில் நீங்கள் வளர 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 கர்த்தரை பற்றுகிற விசுவாசத்தில் நீங்கள் வளர 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 உங்கள் சரீரங்கள் பலன் அடையும் உங்கள் சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படும் உங்கள் வயது திரும்ப வாழ வயது போல மாறும் ஆமே காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டாகும் ஆமே ஆதாரம் வசனம் வேணுமா நாகமான் குஷ்டரோகம் பட்டு கிழவனை போல இருந்தான் ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரன் எலிசாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு எலிசாவினுடைய வார்த்தையின்படி அவன் சுகமானான் சிறு பிள்ளையை போல் அவன் சரீரம் மாறினது கரங்களை தட்டி நம்ப முடியுதா அது உண்மைன்னா உங்களுக்கும் நடக்கும் சரீரம் ஆண்டவர் அறியாதனால ஆண்டவர் சத்தியத்தை சரியாக புரியாதனால விசுவாசத்தில் சரியாக வளராததுனால சரீரம் பலவீனப்பட்டு தோல் சுருங்கி கிழட்டுத்தன்மை வந்துச்சுன்னா கர்த்தரை சரியாக அறியும் பொழுது இளமை வரும்ன்றேன் கரங்களை தட்டி ஏன் இளமையாக வாழணுமா வாழ்ந்தே ஆகணும் அவர் 33 வருஷம்தான் வாழ்ந்தார் ஆமாம் நீங்கள் பல வருஷங்கள் சாட்சியை வாழணுங்கிறதுக்காகத்தான் எத்தனை விசுவாசிக்கிறீங்க அவர் உங்கள் மரணத்தை தான் எடுத்துக்கொண்டார் நீங்கள் உயிரோடு வாழ வேண்டும் என்பதற்காக மறந்துடாதீங்க பிரதர் அண்ட் சிஸ்டர் உங்கள் சரீரத்தில் ஒத்த வியாதி இருக்கக்கூடாது கர்த்தர் நல்ல ஒரு ஊழியத்தில் ஒருத்தருக்கும் வியாதி இருக்கவே கூடாது ஆஸ்பத்திரி பக்கம்லாம் வருஷக்கணக்காச்சு போய் அப்படின்னு சொல்லணும் அப்படி கர்த்தர் நம்ம எழுப்புவார் நான் அதை விசுவாசிக்கிறேன் ஓ தேங்க்யூ டாடி ஹல்லேலூயா நன்றி நன்றி அப்பா ஸ்தோத்திரம் 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 ஓ தேங்க்யூ டாடி ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே நல்ல தகப்பனே ஸ்தோத்திரம் 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 நன்றி ஆண்டவரே ஒன்று சேர்ந்து இருதயத்தின் ஆழத்திலும் ஓ தேங்க்யூ டாடி கரங்களை தட்டி உற்சாகமாக பாடியா சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே வல்லமை நதியாய் பரவி பாயுதே ஓ சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே வல்லமை நதியாய் பரவி பாயுதே இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி எங்கும் பாய்கின்றதே ஓ இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி எங்கும் பாய்கின்றதே ஓ உங்க வல்லமையால் சுகமானே உங்க வார்த்தையால் சுகமானே உங்க தழும்புகளால் சுகமானே உங்க தயவினால் சுகமானே ஆமென் சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே வல்லமை நதியாய் பரவி பாயுதே சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே
வல்லமை நதியாய் பரவி பாயுதே. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே. சொல்லுங்க, முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே. உடல் நோய் தனயம் இறப்பை வயிறு சதை எங்கும் பாய்கின்றதே. உடல் தோல் கணயம் இறப்பை வயிறு சதை எங்கும் பாய்கின்றதே. ஏசையா என் ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஆமென் ஆமென். ஏசையா என் ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. ஆமென். உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. ஆமென். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் நமனி எங்கு பாய்கின்றதே. அவருடைய வல்லமை. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் நமனி எங்கு பாய்கின்றதே. ஆமென். உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. ஆமென். முட்டு ஈரல் மூட்டு கைகால் திசுக்கள் எல்லா இடமும் அவருடைய வல்லமை பாடுகிறது. இப்பொழுது பாடும்போது எலும்புகள் நரம்புகள் சிறுநீரகங்கள் தலை எங்கும் அவருடைய வல்லமை பாய்கிறது. ஆமென். முட்டு ஈரல் முட்டு கைகால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. முட்டு ஈரல் மூட்டு கைகால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. எலும்பு நரம்புகள் சிறுநீரகங்கள் தலை எங்கும் பாய்கின்றதே. எலும்பு நரம்புகள் சிறுநீரகங்கள் தலை எங்கும் பாய்கின்றதே. உங்க வல்லமையால் சுகமானோ, உங்க வார்த்தையால் சுகமானோ. ஆமென். தயவின் சுகமானோ, உங்க தழும்புகளால் சுகமானோ. உங்க வல்லமையால். ஆமென். உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. ஏசையா ஏசையா என் ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. அவரை நோக்கி பாடுங்க. ஏசையா என் ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. ஆமென். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. ஓ, சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கும் பாய்கின்றதே. ஓ, இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கும் பாய்கின்றதே. உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. ஓ, உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. கற்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் வல்லமை பாய்கின்றதே. பாடுங்க. கற்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் வல்லமை பாய்கின்றதே.
முடக்குவாதங்கள் நுரையீரல்கள் சுவாசம் எங்கும் பாய்கின்றதே. ஆமென் ஆமென். முடக்குவாதங்கள் நுரையீரல்கள் சுவாசம் எங்கும் பாய்கின்றதே. உங்க வல்லமையால் சுகமானோ, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே. ஆமென். உங்க தயவினால் சுகமானே. உங்க வல்லமை. ஆமென். உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. ஏசையா ஏசையா என் ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஆமென் ஆமென். ஏசையா என் ரட்சகரே, ஓ சுகம் தரும் என் தெய்வமே. உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. புதிய படைப்பு நானே, தேவ புத்திர நானே, இயேசுவே என் குடும்ப மருத்துவர். ஆமென். புதிய படைப்பு நானே, தேவ புத்திர நானே, இயேசுவே என் குடும்ப மருத்துவர். அவர் நாமத்தினால் அவர் இரத்தத்தினால் சுகமானேன் சுகமானே. அவர் நாமத்தினால் அவர் இரத்தத்தினால் சுகமானேன் சுகமானே. உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே. நாமே உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே, உங்க வல்லமையால் சுகமானே. நாமே உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. ஓ சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. ஓ சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்று அற்புதங்கள் நடக்குது. ஆமென் ஆமென். ஏசப்பா உங்க நாமத்தில் ஓ இன்று அற்புதங்கள் நடக்குது. ஆமென் ஆமென். பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஆமென். பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்று அற்புதங்கள் நடக்குது. ஆமென் ஆமென். ஏசப்பா உங்க நாமத்தில் இன்று அற்புதங்கள் நடக்குது. ஆமென் ஆமென். பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ டாடி. இதுவரைக்கும் சுகத்தின் பலத்தின் ஆரோக்கியத்தில் அந்த நல்ல தகப்பனே நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் உங்க வல்லமையினால நீங்க நிரப்புகிறதுக்கு நன்றி. எல்லா பலவீனங்களை நீங்கி போகட்டும் இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தினாலே. ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதுக்காக நன்றி. எல்லா வியாதிகளும் வெளியேறும், சரீரத்தை விட்டு வெளியேறும். ஆமென். பிசாசு மண்ணலை போல விழுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆமென். 12 சீசர்கள் மாத்திரமல்ல 70 சீசர்களும் போய் உங்க நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தின போது அவைகள் ஜனங்களை விட்டு ஓடியது. அதே வல்லமை இப்பொழுதும் எங்கள் மத்தியில இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். உங்க உயிர்த்தெழுகிற வல்லமை எங்கள் சரீரத்தில் வெளிப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் எங்களை விட்டு நீங்கி போனதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீங்க சாட்சியை நிறுத்துகிறதுக்காக நன்றி.
உங்கள் நாம பெரிதாய் மகிமைக்காக நன்றி செலுத்துகிறோம். சகல துதிகர மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணிந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி தேங்க் யூ டாடி. ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். காட் பிளஸ் யூ. நான் மனதார ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஆமாம், உங்கள் சரீரத்தில் இருக்கிற அவயங்களெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஆமென். கட்டியெல்லாம் கரைஞ்சிருக்கும் இயேசுவின் நாமத்தினால. பலவீனமெல்லாம் மாறி இருக்கும். தைரியமாக இருங்க. ஆமாம். ஒருவேளை சந்தேகமாக இருந்துச்சு, அது அப்படியே தான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறுபடியும் விடாதீங்க, இருக்கவே கூடாது. ஆமாம். இந்த போராட்டம்லாம் நடத்துவாங்க பாருங்கள். எது வரைக்கும் நடத்துவாங்க? தீர்வு கிடைக்கிற வரைக்கும் போராட்டம் நடத்துவாங்க. அந்த மாதிரி தான் தேவனுடைய வல்லமை. ஆமென். நம்ம சுகம் பெறுற வரைக்கும் அவருடைய வல்லமை நம்மளை நிரப்பணும். விடுதலை அடைகிற வரைக்கும் விடக்கூடாது. ஆமென். அப்பா நமக்கு சுகத்தை தந்திருக்கிறார். அந்த சுகத்தை ஆமாம் திருட்டுத்தனமாக பிசாசு சுரண்டி வச்சுருப்போம், விடக்கூடாது. நீங்கள் விரட்டுறது பிசாசை விரட்டுறீங்க. தேவன்கிட்ட சண்டை போடலை, தேவன்கிட்ட மல்லு கட்டலை, தேவனோட போராடலை. நீங்கள் பிசாசோடு தான் போராடுறீங்க. அவன் உரிமையே இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து உட்காந்துருக்குறான், அவனை விரட்டுறீங்க. ஆமென். ஓகே. உங்கள் இடத்துல ஒருத்தர் வந்து வீட்டை கட்டி இருந்தால் விடுவீங்களா? பட்டாவை காட்டி இது என் பேரில் இருக்குது இடம், வெளியில் கிளம்புன்னு எவ்வளோ விரட்டிட்டு தான் மறுவேளை பார்ப்பீங்க. அது எப்படியோ அதே மாதிரி தான் சரீரத்தில் வியாதி இருக்கவே கூடாது. நீங்கள் சுகமானீர்கள்னு ரசீது இருக்குது, பட்டா இருக்குது. என் தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள் இருக்குது. மெய்யாகவே உங்கள் பாடுகளையும் உங்கள் வியாதிகளும் உங்கள் துக்கத்தையும் நான் சுமந்தேன் அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறார். அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். ஆனால் உங்கள் சரீரத்தில் வியாதி ஒரு வியாதி வரக்கூடாது, விடக்கூடாது. இல்லை, வைராக்கியமாக இருங்க. ஏதோ 4-5 பேர் பேச்சை கேட்டுட்டு ஆமாம் மனுஷன் இருந்தால் வியாதி வரத்தான் செய்யும். சுகர் இருக்குது, அதெல்லாம் சுகருக்கெல்லாம் காலம்புறம் மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும். அதெல்லாம் சரி ஆகவே ஆகாதுன்னீங்கன்னா, உலகப்பூர்வமாக பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எதை பேசுகிறீங்களோ அதான் நடக்கும். வசனம் சொல்லுது பாருங்கள், அவனவன் தன் வாயின் பலனினால் திருப்தி அடைவானா? வசனம் சொல்லுது பாருங்கள். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 18வது அதிகாரத்தில் இருக்குது. நீதிமொழிகள் 12வது அதிகாரத்தில் இருக்குது. 12:14 இருக்குது. அவனவன் தன் வாயின் பலனினால் திருப்தி அடைவான். சொல்லுங்கள், நன்மையினால் கர்த்தர் திருப்தி ஆக்குவார். உங்கள் வாயினால் நீங்கள் திருப்தி அடைய போகிறீங்க. எதை பேசுகிறீங்களோ அது நடக்கும். அவனவன் கையின் கிரியின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி நீதிமொழிகள் 18:20 அவனவன் வாயின் பலனினால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதறுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். புரியுதுங்களா? எதை பேசுகிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும். நல்லதை பேசுங்க, நடக்க வேண்டியதை பேசுங்க. ஆமென். இப்படி நடந்துட்டேன் அதையே பேசிகிட்டு இருக்காமல் நடக்க போகிறத பற்றி பேசுங்க. அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள், அதை தான் பேசணும். ஆண்டவரே, வியாதி என் சரீரத்தில் இருக்கிறதுக்கு பெர்மிஷனே கிடையாது, இது இருக்கவே கூடாது, என்னை விட்டு நீங்கி போகட்டும், இயேசுவின் நாமத்தினால் நீங்கி போ. அப்படி பேசிகிட்டே இருங்க, சிருஷ்டிக்கப்படும். ஆமென். ஓகே. காட் பிளஸ் யூ. நான் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரே ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி முடிப்போம். ரொம்ப முக்கியமான வசனம். அந்த வசனத்தை படித்தப்போ நேற்றைக்கு வரைக்கும் நான் ஆதாரத்தை காட்டிகிட்டே இருக்கிறேன். வியாதியே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஆதாரத்தை காட்டிகிட்டே இருக்கிறேன். இன்றைக்கும் நான் ஆதாரத்தை காட்டுறேன். பாருங்கள், வசனம் சொல்லுது பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் நல்லா கவனிச்சுக்கோங்க. 10வது அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும், உங்கள் பைபிளில் இருக்கா எடுத்து பாருங்கள். மத்தேயு 10வது அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து, சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்து தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும், அசுத்த ஆவி பிசாசு, சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். கையை தட்டி இருக்கிறீங்களா? எத்தனை நேரம் புரியுது? இப்போது ஏசப்பா சுகமாக்கினார், அது 2வது விஷயம். நான் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், அது 2வது விஷயம். அது பழைய ஏற்பாட்டில் தான் இருக்குது, என்னமே சொல்லிட்டு போ. எங்கே சொல்கிறாரு? தம்முடைய ஊழியக்காரங்களை அழைச்சி அவங்களுக்கு ஒரு பவர் கொடுக்குறாரு. என்ன பவர் கொடுக்குறாருன்னா, அசுத்த ஆவியை துரத்தவும், சகல வியாதியையும் சகல நோயையும் நீக்கிறதுக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். கையை தட்டி நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன்.
தம்முடைய சீசர்களுக்கு நோயை நீக்கிறதுக்கு அதிகாரத்தை அவர் கொடுத்தாருன்னா நோய் அவர் கொடுப்பாரா? அவரே நோயை கொடுத்துட்டு அவர் சீசரை அனுப்பி சுகமாக்கினா அது என்ன? அது ஒரிஜினல் மகிமை கிடையாது. சரிங்களா? அவங்களே கொண்டு குப்பையை தட்டுவாங்க, அடுத்து அவங்களே பெருக்குவாங்க, அதை வீடியோ எடுத்து பப்ளிசிட்டி பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம்? ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். அப்படி தேவன் ஒரு நாளும் செய்ய மாட்டார். சொல்லுங்கள், வியாதியை தர்றது பிசாசு, அதை துரத்துறது தான் கர்த்தர். கையை தட்டி ரொம்ப முக்கியம், இதை தெரிஞ்சுக்கிடணும். நல்ல புரிஞ்சுக்கோ. சொல்லுங்கள், அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் இயேசு கிறிஸ்து தம்முடைய 12 சீசர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். கையை தட்டி. நீங்கள் எப்பேற்பட்ட ஆள்னா சகல வியாதியையும் சகல நோயையும் மற்றவங்ககிட்டருந்து நீக்குகிற சுகமளிக்கிற வல்லமை உடையவர்களாக இருக்க வேண்டியவங்க. ஆனால் நம்மளே வியாதியோடு இருக்கிறோம். அதெல்லாம் மாறணும், கட்டாயம் மாறும். கர்த்தர் நம்ம கண்ணை திறந்துருக்கிறார், நீ வேறு மாதிரி நடத்துவார். ஓகே, காட் பிளஸ் யூ. முதல்ல கம்யூனியன் எடுத்துருவோம், அதன் பிறகு அனுதிஸ்டர் இன்னைக்குள்ள வேதவசனத்தை வாசித்து நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அப்பாவுடைய சரீரம் நமக்காக பிக்கப்பட்டது, அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. இதை புசித்து பானம் பண்ணுகிற நாம் அவராலே பிழைத்திருப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசத்தோடு புசித்து பானம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். மீண்டும் மாலை ஒன்று சேர்ந்து ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தும். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.